வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து பாங்கு பற்றிய இன்றைய தொகுப்பு. சுபுஹ் தொழுததும் பெண்கள் விரைவாக பள்ளியை விட்டு வெளியேறுவதும் பெண்கள் குறைந்த நேரமே பள்ளியில் தங்குவதும் இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையை இருட்டில் தொழுவார்கள். இறை நம்பிக்கையுள்ள பெண்கள் இல்லம் திரும்புவார்கள். இருட்டின் காரணத்தால் அவர்கள் யாரென அறியப்பட மாட்டார்கள். அவர்கள் ஒருவர் மற்றொருவரை அறியவும் மாட்டார்கள். மேலும் பள்ளிக்கு செல்வதற்காக பெண்கள் தம் கணவரிடம் அனுமதி பெறுவது இதை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்கள் மனைவியை பள்ளிக்கு செல்ல அனுமதி கேட்டால் அதை மறுக்க வேண்டாம் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி அறிவிக்கிறார்கள். ஆண்களுக்கு பின் பெண்களும் தொழுவது இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தொழுதார்கள். நானும் எங்கள் இல்லத்தில் வளர்ந்த அனாதை சிறுவரும் அவர்கள் பின் நின்றோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு பின்னே நின்றார்கள். மேலும் இதை பற்றி உம்மு சலாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததும் பெண்கள் எழுந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பார்கள். ஆண்களில் எவரும் பெண்களை நெருங்குவதற்கு முன்னால் பெண்கள் திரும்பி செல்வதற்காகவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் என ஷிக்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.